இந்தியாவோட பாண்ட் மார்க்கெட்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஜூன் மாசத்துல நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பாண்ட்ஸ வாங்கியிருக்காங்க. பாண்ட்ஸ்ன்றது கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ கடன் பத்திரங்கள வெளியிட்டு, அதன் மூலமா ஃபண்ட ரெய்ஸ் பண்ணி, கவர்மெண்ட்டோட கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கும் சரி, தங்களுடைய கவர்மெண்ட்டோட தேவைகளுக்கும் பூர்த்தி பண்றதுக்காக பட்ஜெட் டெஃபிசிட் ஆகும்போது யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ வெளிநாட்டிலிருந்து எதற்கு நம்ம உள்ள கொண்டு வரணும்? லோக்கல்லே பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்ல வந்து டாலர்ல வரும் உங்களுக்கு. அப்ப டாலர்ல வரும்போது என்ன ஆகும்னா, அந்த டாலர் வந்து ஆர்பிஐ மூலமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூபாயா கன்வெர்ட் ஆகி, உங்களுக்கு இங்க இருக்கும். இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் இந்த கரன்சி ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. இந்த கரன்சி ரிஸ்க்க வந்து அவங்க வந்து ஹெட்ஜ் பண்ணுவாங்க. இத பத்தி நம்ம நெறைய பேசலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்ப ரூபாயோட மதிப்பு கடந்த 3 மாசமாவே சரிவுல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 90 ரூ. 91 டாலருக்கு இருந்தது 97 வரைக்கும் போச்சு. அப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நெறையா ஸ்கீம்ஸ கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு ஃபாரின் கரன்சி என்ஆர்ஐ டெபாசிட் இந்த மாரி சில விஷயங்கள் கொண்டு வந்து அதற்கு ஒரு அனுமதி குடுத்தாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு 3% தான் அந்த ஃபாரின் கரன்சி டெபாசிட்ஸ்க்கு இருந்தது. இப்போ ஒரு 6-7% வரைக்கும் குடுக்கிறதா சொல்றாங்க, அவங்களோட சர்க்குலர்ல. ஏன்னா, அந்நிய முதலீடுகள் உள்ள வரும்போது டாலர் இருப்ப வந்து நம்ம கூட்டும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உலக சந்தைகள்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி கச்சா எண்ணெயோட விலை வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு உயர்ந்த நிலைமைலாம் இருக்கு. ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதனால கடந்த 3 மாசமா உங்களுக்கு அந்நிய செலாவணி வச்சு தான் அந்த டாலர் இருப்பு இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஆயில் வாங்க முடியும். நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்ஸோட கொஞ்சம் கம்மி தான். அதனால கூட நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணி நம்ம நெறைய டாலர் இருப்புகள வாங்க முடியுமானா, இருக்கு. பட் ஆனா அதோடைய ப்ரொபோர்ஷன் வந்து கம்மியா இருக்கு.